அம்மே நாராயணி, தேவி நாராயணி, எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தேவி நாராயணத்தில் 14வது தசகம் 7லிருந்து 12 ஸ்லோகங்களும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம். இப்போ 7வது ஸ்லோகம். ராஜ்யேபிஷிக்தஹ கலு சத்ருஜித்ஸ பாலஸ்ததோயம் ரிபுபித் யுதாஜேத் தௌஹித்ரராஜ்யம் சுகமேகநாதஹ ஷஷாசவஜ்ரீவ திவம் மகேஷி. இப்போ இந்த 7வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்க. கொஞ்சம் ரீகேப் பார்த்தோம்னா, போன வீடியோவில் என்னாச்சு, 2 தாத்தாக்களும் சண்டை போட்டுண்டா. அதாவது வீரசேனனும் யுதாஜித்தும் சண்டை போட்டுண்டா. இதில் சண்டையில் வீரசேனனை யுதாஜித் கொன்னுடுறார். இதை பார்த்தோம் இல்லையா? ஸோ யுதாஜித்தனுடைய பேரன், அவன் சின்னவனாக இருந்தாலும் அவனை தான் ராஜ்யாபிஷேகம் பண்ணி வைக்கிறான். அவன் பேர் சத்ருஜித். ததச பாலஹா ச சத்ருஜித். அந்த சத்ருஜித்ங்கிற பாலனுக்கு ராஜ்ய அபிஷிக்த கழு, ராஜ்யாதிபதியாக அபிஷேகம் செய்யப்பட்டான். ரிபுபித், ரிப்புனா என்ன? எதிரி. எதிரிகளை வதம் செய்யக்கூடிய யுதாஜேத். ஹே மகேசி அப்படின்னு இந்த இடத்துல பட்டத்ரி அம்பாளை அட்ரஸ் பண்ணுறார். ஏன்னா அம்பாளோட பேசுகிற மாதிரி தான் எல்லா ஸ்லோகங்களுமே அமைஞ்சிருக்கு. அதனால் அவரால் இதை தாங்க முடியல. ஏன்னா இது தர்மத்துக்கு விரோதமாக போகிறாங்கிறதுனால அப்படி சொல்கிறார் அவர். ஏகநாதகா, ஏக தலைவனாக, தௌஹித்ர ராஜ்யம். தௌஹித்ரன்னா யாரு? பெண் வயிற்று பேரனுக்கு தான் தௌஹித்ரன்னு சொல்லுவா. அந்த பேரனுடைய ராஜ்யத்தை வஜ்ரி திவம் இவ, இந்திரன் சொர்க்கத்தை எப்படி ஆண்டானோ அது போல ஆண்டானா யுதாஜித். சுகம் ஷஷாச, சுகமாக ஆட்சி செய்து வந்தான். இதுதான் இந்த 7வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ 8வது ஸ்லோகம். பத்யுபிதுஷ்சாபி மிருதேரநாதா பீதா விதல்லாபிதமந்திரியுக்தா மனோரமா பாலசுதா த்வரண்யே யயௌ பரத்வாஜ முனிம் சரண்யம். இப்போ இந்த 8வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. பாலசுதா, மனோரமாது. இந்த மனோரமாங்கிற முதல் ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவளோட குழந்தை தானே, அவன் சின்ன குழந்தை தானே சுதர்சன். அவனை அங்கே வச்சுக்கிறதுக்கு அவளுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவளை சுற்றி எல்லாரும் எதிரிகளாக இருக்கா. அதனால் பத்யு பிதுச்ச அபி, கணவன் மற்றும் பிதாவினுடைய மிருதேகே அநாதா பீதா, ஆம்படையானும் போயிட்டான், அப்பாவும் போயிட்டாங்கும் பொழுது ஒரு பொண்ணு என்ன பண்ணுவா? ஸோ பயத்திண்டு மரணத்தால் அனாதையாகி பயந்தவளாக விதல்லா பித மந்திரியுக்தா, விதள்ளன் அப்படின்னு ஒரு மந்திரி, அவனோட சேர்ந்து அரண்யே சரண்யம். அரண்யம்னா என்ன? காடு. காட்டில் பரத்வாஜ முனிவர்கிட்ட அடைக்கலம் அடைகிறாள். பரத்வாஜ முனிம் யயவ் அப்படின்னு அவர்கிட்ட அடைக்கலம் அடைந்தாள். இதுதான் இந்த 8வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ 9வது ஸ்லோகம். தபோ நிதிர் தீன ஜனானுகம்பி ஞாத்வா முனிஸ்தாம் த்ருவ சந்தி பத்னீம் உவாச்ச வத்சே வசநிர்பயைவ தபோவனேத்ராஸ்து சுபம் தவேதி. இப்போ இந்த 9வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. தபோ நிதிஹி தீன ஜனானுகம்பி, மகா தபஸ்வியும் தீனர்களிடம் அளவு கடந்த தயையும் உடையவர்களான முனி தாம், முனிவர் அவளை துருவசந்தி பத்னி ஞாத்வா, ஓ துருவசந்தியோட ஒய்ஃப் அப்படின்னு அவர் தெரிஞ்சின்றார். இதி உவாச்ச, இவ்வாறு சொல்றார். வத்சே தப்போவனே, குழந்தாய் தப்போவனத்தில் நிர்பயா ஏவ வச, கொஞ்சமும் பயமில்லாமல் நீ வசிக்கலாம். அத்திர தவ சுபம் அஸ்து, இங்கு உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு அவர் அடைக்கலம் கொடுத்துடுறார் பரத்வாஜ முனிவர். இப்போ 10வது ஸ்லோகம். அல்போப்யுக்பேக்ஷ்யோ ந ரிபுர் ந ரோகோ
அப்யேவம் ஸ்மரன்னாஷு நிருபோ யுதாஜேத் தாம் ஹர்த்துகாமஹ சசுதாம் மஹர்ஷேஹே பிராபாஸ்ரமம் மந்திரிவரேன சாகம். இப்போ இந்த 10வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரிபுஹு அல்பஹா அபி, அதாவது சத்ருங்கிறவன், அல்பம்னா என்ன, குறைந்த அவனுக்கு சின்ன வயசு தானே, அப்படி இருந்தால் கூட அதை விடக்கூடாது அப்படிங்கிறது சாணக்கிய நீதி. உபேக்ஷா, அதை தள்ளி வைக்கக்கூடாது. ரோகமும் அப்படிதான், சின்னதாக நமக்கு ஏதோ தலைவலிக்கிறதுன்னு நம்ம கண்டுக்காமல் விட்டுருவோம், கடைசியில் அது பார்த்தானா அது ஒரு பெரிய வியாதி ஆகிடும். அந்த மாதிரி புறக்கணிக்கக்கூடாது. ஏவம் ஸ்மரன், அப்படி நினச்சிண்டு யுதாஜித் நிருபகா, நிருபகனா என்ன, அரசன். சசுதாம் தாம், மகனுடன் கூடிய அவளை, அதாவது மனோரமாவை, ஹர்த்துகாம ஆசு, அபகரிக்க வேண்டும் என்று வேகமாக, மந்திரி வரேன சாக்கம், மந்திரியுடன், மகர்ஷேகே ஆசிரம் பிராப, அந்த முனிவரோட ஆசிரமத்தை அடைகிறான். இதுதான் இந்த 10வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ 11வது ஸ்லோகம். நமானி தஸ்தேன தபஸ்வினாச மனோரமாம் நைவ சுதம் சலேபே பிரஹர்த்து காமோபி முனிம் சமந்திரி வாச்சா நிருவృத்தஹ ஸ்ருத கௌஷிகோ அபூத். இப்போ இந்த 11வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. தேன தபஸ்வினா, அந்த தவசிரேஷ்டரால், சன மானிதஹா, அவன் மானிக்கப்படவில்லை. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், வரவேற்கப்படவில்லை, அவமானப்பட்டான்னு அர்த்தம். மனோரமாம் சுதம் ச, மனோரமாவையும் புத்திரனையும், ந ஏவ லேபே, அவனுக்கு கிடைக்கவில்லை. முனிம் பிரஹர்த்து காம அபி, உடனே ராஜான்னு தன்னோட இதை பவரை காட்டணும்னு நினைப்பான் இல்லையா, அவனுக்கு ஈகோ ப்ராப்ளம் ஆகிடுறது, அவரை துன்புறுத்தணும்னு நினைக்கிறான். மந்திரி வாச்சா, மந்திரியின் வார்த்தைகளால், ஸ்ருத கௌஷிகா, எப்படி ஒரு காலத்தில் விஸ்வாமித்திரர் வசிஷ்ட முனிவர்கிட்ட அவமானப்பட்டாரோ அந்த மாதிரி கதையாக ஆயிடும். நீங்கள் முனிவர்களெல்லாம் பகச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தை சொல்லி அந்த மந்திரியெல்லாம் கூட வந்தவாலாம் அழைச்சிட்டு போயிடுறா யுதாஜித்தை. இதுதான் இந்த 11வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது இந்த 14வது தசகத்தில் 12வது கடைசி ஸ்லோகம் தான் பார்க்க போகிறோம். ஏவம் முனிஸ்தாம் சசுதாம் ரரக்ஷ பீதோஸ்மி சம்சார யுதாஜிதோஹம் நாமே சஹாயோஸ்தி வினா த்வயைஷ சனூபுரம் தே சரணம் நமாமி. இப்போ இந்த 12வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ, ரொம்ப அருமையாக இருக்குது. வழக்கம் போல் பட்டத்திரி நமக்காக அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறார். ஏவம் முனிகி, இவ்வாறு முனிவர் சசுதாம் தாம் ரரக்ஷ, அவளையும் மகனையும் ரட்சித்தார், மனோரமாவையும் அந்த குழந்தையும் ரட்சித்தார். அகம் சம்சார யுதாஜித், அதாவது இந்த சம்சாரம் அப்படிங்கிற யுதாஜித், இப்படி எப்படி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறார். இந்த உலகத்துக்கு நான் பயப்படுறேன், பீத அஸ்மி, பயப்படுறேன். துவயா வினாமே, உன்னை இல்லால் எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா. சகாயகா ந அஸ்தி, உதவியாக ஒருவரும் இல்லை. ஏஷகா தே சனூபுரம், இந்த நான் தங்களுடைய பொன் சிலம்பணிந்த அம்பாள், அப்படி சொல்கிறார். எப்படி தியானம் பண்ணுறாரு பாருங்க. அப்படியே அம்பாளோடைய பாதத்தில் அருமையான ஒரு சிலம்பு போட்டுன்னு இருக்கா மாதிரி நினச்சிட்டு, அந்த பாதத்தை தவிர எனக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, சரணம் நமாமி, அதனால் அந்த பாதங்களை நான் நமஸ்கரிக்கின்றேன், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு அம்பாளை வேண்டிக்கிறார் பட்டத்திரி. நமக்காக வேண்டிக்கிறார். நாமும் வேண்டிப்போம், அம்பாளுடைய அடைக்கலத்தில் பயமில்லாமல் இருப்போம். அம்மே நாராயணி, தேவி நாராயணி.